திக்கிர் என்கிற அரபு சொல்லுக்கு, திக்கிர்ங்கிறது அரபு மொழியில சொல்லப்படுற ஒரு சொல். அந்த சொல்லுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல். அப்ப நாம இப்ப அரபுல திக்கிரன்னு சொல்லி நாம சொல்லக்குள்ள அந்த நேரம், அந்த கணம், அந்த சொல்ல நாம சொல்ற அதே நேரம் நம்முடைய உள்ளத்தில என்ன ஞாபகம் வரணும்டா, இதுக்கு அர்த்தம் நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல் என்கிற அந்த ஞாபகப்படுத்தல் ஒன்று நினைவு கொண்டு வரணுமா இல்லையா? அர்த்தம் வரணுமா இல்லையா? சும்மா திக்கிறண்டு அரபு மொழியில இருக்கிற அந்த சொல்லையே சொல்றதால உள்ளம் ஒரு புரிதலுக்கு வருமா? உள்ளம் ஒரு புரிதலை ஏற்படுத்துற நிலைக்கு உள்ள மாறுபடுமாண்டா மாறுபடாது. இதை நாம ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இவ்வளவு நாள் நாம திக்கிர் அரபுல சொல்லி 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 காலத்தை கடத்தினது ஒரு மொழியில ஒரு சொல்ல நாவால சொல்லி 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 காலத்தை கடத்தி இருக்கமே அல்லாமல் உண்மையில யதார்த்தத்தில இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் என்னங்கிறது உள்ளத்தில உணரப்படல. உள்ளத்தால உணரக்கூடிய அந்த பக்குவத்தை உள்ளத்தில ஏற்படுத்திக்கல என்கிற ஒரு புரிதல் முதல் நம்ம கிட்ட வரும். அப்படி என்றா இப்ப திக்கிர் ரெண்டா என்ன அர்த்தம் தமிழ்ல? நினைவுபடுத்து. இப்ப வலதிக்குருவாய் அக்பர் என்றாத்தான் அல்லாவை நினைவுபடுத்தல். திக்கிரங்கிறதுக்கு தனிய நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல். இப்ப நாம அரபு சொல்லுக்கு, திக்கிரங்கிற இந்த அரபு மொழியில இருக்கிற இந்த சொல்லுக்கு தமிழ்ல நாம நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல்ங்கிற அர்த்தத்தை புரிதலா எடுத்துக்கிட்டோமா இல்லையா? எடுத்துக்கிட்டோம். இப்ப நாவால திக்ர் செய்யலாமா? வாயால திக்ர் செய்யலாமா? நான் இப்ப சொன்ன புரிதலோடய நிக்கணும். நான் சொல்லி தந்த புரிதல் என்னன்னா, இதுதான் உண்மையான புரிதல். அரபு மொழியில திக்ரங்கு சொல்ற இந்த சொல்லுக்கு தமிழ் பாஷையில, தமிழ் மொழியில நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல். இப்ப நான் உதாரணத்துக்கு வாயால நினைவுபடுத்துங்க ரெண்டா பொருந்துதா? நாவால ஞாபகப்படுத்துங்க ரெண்டா பொருந்துதா? இப்ப வாயால நாவால ஒரு சொல்ல மொழியலாமே அல்லாமல், ஒரு சொல்ல மொழியறதுக்குரிய இடம்தான் வாய் நாவை அல்லாமல், நினைவுபடுத்தல் ஞாபகப்படுத்தல்ங்கிறது எந்த இதை கொண்டு இடம்பெறணும்டா உள்ளத்தை கொண்டு. அப்ப நினைவுபடுத்தல் ஞாபகப்படுத்தல் என்கிற விஷயம் ஒரு உள்ளத்தோட சம்பந்தப்பட்டு நடக்கிற ஒரு விஷயமே அல்லாமல் உதட்டோட, நாவோட, வாயோட சம்பந்தப்பட்டு நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்ப இவ்வளவு காலம் இருந்த புரிதல் இப்ப அப்படியே மாறுபடுதா இல்லையா? இவ்வளவு காலம் இருந்துச்சேன்னா திக்ர் செஞ்ச என்ற உடனே லா இலாஹ இல்லல்லாண்டு வாயால சொல்ற, நாவால சொல்ற, தலையை பிடிச்சி லா இலாஹ இல்லல்லாண்டு ஆட்டுற, இப்படி உடல் ரீதியாக தலையில சம்பந்தப்படுத்தி திக்ர் செய்கிற ஒரு செயலைத்தான் செஞ்சமே அல்லாமல், செஞ்சு கொண்டுதான் இவ்வளவு காலத்தை நாம கடத்தினமே அல்லாமல், திக்ரண்டா என்ன, திக்ரண்டா அதுக்குரிய அர்த்தம் என்ன, நினைவுபடுத்தல் என்று சொல்லி அர்த்தம் வந்தா நான் என்னத்தை நினைவுபடுத்துறேன், எப்படி நினைவுபடுத்துறேன், எதை நினைவுபடுத்தணும் என்று பல விஷயங்களை நாம தெளிவாக சிந்திக்க வேண்டிய, புரிய வேண்டிய, அறிய வேண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்படுமா இல்லையா? ஏற்படணும். கண்டிப்பா. ஏற்படாட்டி நம்ம நினைவுபடுத்துறது என்னங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டோம். இப்ப நினைவுபடுத்துங்க என்று சொன்ன உடனே அடுத்த கட்டம் நாம என்னத்தை நீங்க ஞாபகப்படுத்தி சொல்றீங்க என்று கேட்கிறியா? அப்படி கேட்கிறானு தமிழ்ல சொன்னா கேட்போம். தமிழ்ல நினைவுபடுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க என்றா அடுத்த கட்டம் அவர் சொல்றாரு. அப்ப நாம என்னத்தையாவது நினைவுபடுத்துவோம் என்று நாம செய்யறையா, என்னத்தை நீங்க சொல்றீங்க என்று மாறி கேட்போமா? மாறி கேட்போம். அதே டைம்ல திக்ர் செய்யுங்கண்டா
அப்படி என்ன நாம இங்க ஒரு அரபு மொழி மயக்கத்தில தான் மார்க்கம் என்ற ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கோம், விளங்கி வச்சிருக்கோம். அரபு ஒரு மொழிய அரபு பாஷையில ஏதோ சொற்களை உச்சரிச்சோம்டா, வாயால நாம உச்சரிக்கோம்டா, நாம மார்க்கத்தில் இருக்கோம், மார்க்கத்தை கடைப்பிடிக்கும், மார்க்கத்தை பின்பற்றி போறோம் என்று சொல்லி மனதில் ஒரு எண்ணம், ஒரு பதிவொன்று இருக்கு. மற்றபடி நமக்கு நம்மட நாவால இல்லாட்டி வாயால நாம எண்ணத்தை உச்சரிக்கும், எதுக்கு இதை உச்சரிக்கும், ஏன் இதை நாம சொல்லணும், எதுக்காக சொல்லணும் என்கிற எந்த அர்த்தமும் எந்த கருத்துமே உள்ளத்தில என்ன செய்யப்படுகிறதில்லை, உணரப்படுகிறதில்லை, உணரப்படுற நிலை இல்லை. அப்ப இப்ப இதையெல்லாம் தாண்டி முதலாவது விஷயம் பிரசாத் சொல்றாங்க, திக்கிர் என்பது எதற்காக? அந்த பாட்டை கேட்டீங்களா? ஒரு பாட்டு, திக்கிர் திக்கிர் என்பது எதற்காக? அப்படி என்றால் நினைவுபடுத்தல் என்பது எதற்காக என்று கேட்காங்க. அங்கால தெளிவா சொல்றாங்க, மறதியை நீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் என்ன செய்ய நிலை கொள்ள நிலைத்து விடங்காங்க. அப்ப திக்கிர் என்கிறது ஒரு உண்மையான ஒரு சாந்தியில போய் நாம நிலை பெறத்துக்காக தரப்பட்டிருக்கிற ஒரு உள்ளத்தால செய்கிற ஒரு செயற்பாடு. இதுக்கு உள்ளந்தான் சம்பந்தப்படுமே அல்லாமல் உடலும் நாவும் வாயும் இந்த செயற்பாட்டுக்கு சம்பந்தப்படவே படாது. அதனாலாம் ஆரம்பத்தில் திக்ருல் ஜல்லி ஒன்று சொல்லி தந்தார். திக்ருல் ஜல்லி என்றா என்ன? நாவால உச்சரிக்கிறது, காதில் கேட்கிறது, இது சத்தமா சொல்றது, இதுதான் சொல்வடிவுல அமையும். இரண்டாவது சொல்லி தந்திருக்காக திக்ருல் கல்வி, மாபெரும் காரியமாம் மனதில் செய்யும் திக்ர் என்று ஒஸ்தாதும் ஒரு பாட்டில் எழுதுகிறாங்க. இது என்ன? திக்ருல் கல்வி, உள்ளத்தால ஞாபகப்படுத்துறது, உள்ளத்தால நினைவுபடுத்துறது, இது திக்ருல் கல்வி. அப்ப இது கல்பால உள்ளத்தால செய்கிற ஒரு திக்ர், ஒரு நினைவுபடுத்த. அப்ப இப்ப உடலால செய்கிற திக்ருல் ஜல்லியில இருக்கக்குள்ள இவக எல்லாரும் எங்க இருக்காக? பாலர் வகுப்பு, முதலாம் வகுப்புல இருக்காங்க. இப்ப உள்ளத்தால தான் இந்த திக்ருங்கிறது செய்கிற, உள்ளத்தால தான் இந்த திக்ரை செய்யணும் என்று வாரவங்க எங்க இருக்காக? எங்க வருவாங்க? ரெண்டாம் வகுப்பு, முதலாம் வகுப்புல இருந்து இப்ப ரெண்டாம் வகுப்புக்கு வந்துருவார். இப்ப அவங்களுக்கு இயல்பாகவே எல்லா விஷயமும் புரியும். சுத்தப்படுத்துகிற என்றாலும் எதை சுத்தப்படுத்தணும்? உள்ளத்தை. நினைவுபடுத்துகிற என்றாலும் எதை கொண்டு நினைவுபடுத்தணும்? உள்ளத்தால். அப்ப எல்லா செயற்பாடுகளும் பௌதீகமாக முதலாம் வகுப்புல தரப்பட்ட எல்லா செயற்பாடுகளும், ஷரியத் செயற்பாடுகள் அத்தனையும் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிற அந்த நோக்குக்காக, அந்த நோக்கத்துக்காக தரப்பட்டதே அல்லாமல் உடல் வளமையாக அந்த செயற்பாடு செஞ்சுக்கிட்டே போகணுங்கிற நோக்கம் கிடையாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கிற இடத்துக்கு அவ வருவாளா இல்லையா? இப்ப அந்த இடத்துக்கு இப்ப நீங்க வந்திருக்கிறீங்களா இல்லையா? இப்ப அந்த இடம் தானே இப்ப நாம எல்லாருமே வந்திருக்கிற இடம். அப்படி என்ன இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்டா, முதலாம் வகுப்புல இருந்து ரெண்டாம் வகுப்புக்கு இப்பதான் என்ன செஞ்சிருக்கோம்? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கோம். இப்ப இனி என்ன செஞ்சுக்கூட முதலாம் வகுப்புக்குள்ள போய் முதலாம் வகுப்பு பிள்ளைகளுக்கிட்ட நீ படிக்கிறது புல, நீ படிச்சது புல, நீ படிச்சுட்டு இருக்கிறது புல என்றெல்லாம் நாம சொல்லலாமா? ஏன் புரியாது? இல்லை, நாமே அதுக்கு இருந்து எவ்வளவு காலம் படிச்சுட்டு இருந்தோம். நாமே முதலாம் வகுப்புக்குள்ள இருந்து அவ்வளவுத்தையும் படிச்சுட்டு இருந்து போட்டு ரெண்டாம் வகுப்புக்கு வந்த உடனே முதலாம் வகுப்பு பாடம் புல, அது சரியில்லை என்று நாம சொல்லலாமா? சொல்ற முறையா? அப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைகிட்ட நாம செல்ல வேண்டியது என்னண்டா, முதலாம் வகுப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, இதை நான் பிள்ளை என்று செல்ல வேண்டி வரல, இது பிள்ளையும் அல்ல. ஆனா
இந்த முதலாம் வகுப்புக்குள்ள நீங்க வந்த நோக்கம், இந்த ஷரியத்துக்குள்ள நீங்க வந்த நோக்கம், உடலால இந்த செயற்பாடுகளை செய்யறதுக்குரிய அடிப்படை நோக்கம் உள்ளத்தை சீர்படுத்துறது. நீங்க 2ஆம் வகுப்பு என்று ஒரு வகுப்புக்கு வந்தீங்களா, உள்ளத்துக்காகத்தான் சகல செயற்பாடும். உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு, உள்ளத்தில கெட்ட எண்ணம் வராம, முனாஃபிக் தன்மை வராம, முஷிரிக் தன்மை இல்லாம, இப்படி எந்த தீய குணங்களும் உள்ளத்தில தரிபடாம, உள்ளத்தில தரிப்படுத்தாம, உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் 2ஆம் வகுப்பு என்று ஒரு வகுப்பு இருக்கி. அந்த வகுப்புக்காகத்தான் இந்த முதலாம் வகுப்பு தரப்பட்டிருக்கி என்ற புரிதல் அவளுக்கு செல்வோமா இல்லையா? இதை செல்ல போறாக்கள் யாருன்னா 2ஆம் வகுப்புக்கு வந்த நாமானே. முதலாம் வகுப்புல போயிட்டு 2ஆம் வகுப்புக்கு வந்த உடனே அதிகமான ஆட்கள் யோசிக்கிறேன் எப்படி என்றா, சார் இவ்வளவு நாள் நாம பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படி அல்ல விஷயம். அந்த புரிதலும் முதல் சரியான புரிதல் இருக்கணும். எடுத்த எடுப்புலையே செய்கிறது பிள்ளை, நீங்க செய்கிறது அப்படி அல்ல. அந்த வகுப்புல அப்படித்தான் பாடம் இருக்கு. அந்த வகுப்பு மாணவர்களுக்கு அப்படித்தான் அந்த பாடத்தை புகட்டி இருக்கு. அப்படி கொடுக்காம அவர்களை இந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், கொண்டு வர இயலாது. அதுக்காக வேண்டித்தான் அந்த ஷரியத்துங்கிற உடலால செய்கிற கிரிகைகளை, சலாத்து, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ் என்று சொல்லி பௌதீக ரீதியான செயற்பாடு முடிச்சிருக்கு. இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செயற்பாடு எல்லாத்துக்கும் மறைவான சூட்சுமமான தெளிவான விளக்கங்கள், உள்ளத்தால செய்யப்படுற, உள்ளம் செய்கின்ற ஏகமான விஷயங்கள் இருக்கு. அப்ப இனித்தான் நீங்க என்ன செய்ய போறீங்க என்றா, இப்ப உள்ளத்தால நினைவுபடுத்தல். இப்ப நீங்க உள்ளத்தால விக்கிரி செய்கிற என்று அரபு மொழியில சொன்னாலும் சரி, உள்ளத்தால நினைவுபடுத்தல் என்று தமிழ் மொழியில நீங்க சொன்னாலும் ஒரே விஷயமா இல்லையா? அப்ப முதலாவது விஷயம் இன்னைக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும், கரெக்டா நம்மளோட புரிதல்ல இருக்கணும். இது மறக்கக்கூடாது. எப்ப திக்ருங்கிற வசனம் உச்சரிக்கப்படுகிறதோ அப்ப நினைவுபடுத்தல்ங்கிற அர்த்தம் என்ன செய்யப்படணும்? உள்ளத்தில உணரப்படணும். உணரப்பட்டா மட்டும்தான் இந்த திக்ர் என்கிற இந்த செயற்பாடு உள்ளத்தால செய்கிறது. இதை உள்ளந்தான் செய்யணும் என்று ஆணித்தரமா நம்ம என்ன செய்யும், புரிஞ்சு கொள்கிற இடத்துக்கு காலப்போக்குல வரணும். அப்ப எடுத்ததுக்கெல்லாம் விக்கிற கதைக்கிறத விட்டு போட்டு மர என்னத்தை கதைப்போம், நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல். அப்ப அந்த அரபு மொழியில இருக்கிற மயக்கம், அரபு மொழிதான் மார்க்கம் பண்ணி இருக்கிற அந்த புரிதல் என்ன செஞ்சிருப்ப, தமிழ் மொழியில நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலும், தமிழ் மொழியில தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலும், நான் மார்க்கத்தை பின்பற்றுவந்தான் என்கிற ஒரு தெளிவான புரிதலும் ஒரு அறிதலும் உள்ளத்தில் ஏற்படுமா இல்லையா? அந்த இடத்துக்கு வரும். வந்தாதான் இப்ப அடுத்த விஷயம், தியானம் விஷயம், திக்ரு விஷயம் எல்லாம் உள்ளத்துல சம்பந்தப்படுத்தி என்ன செய்யலாம், நாம செஞ்சுக்கிட்டு போலாம். அப்ப அதனால இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க சின்ன முறையை பார்க்கக்குள்ள நீங்க சரியான புரிதல் வச்சிருக்கிறீங்க. சரியான புரிதல் உங்களுக்கு தியானம் செய்கிற முறை. இப்ப நீங்க சின்ன அந்த வார்த்தைகள், அந்த சொற்களை கொண்டு நான் என்ன செஞ்சேன், சரியா புரிஞ்சுக்கிட்டேன்.